போன மாதத்தில் சொன்னது போல் இந்த சோதோம் குமோரோனுடைய பாவத்தை ஒரு வல்லுநர் சொல்கிறாரு, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதக்கூட முடியல, அதை பேப்பரில் எழுதவும் முடியாது, அதை டைப்பும் அடிக்க முடியாது, அவ்வளோ அருவருப்பான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒரு மோசமான இடம் இந்த சோதோம் குமோரா. அப்படி என்ன மோசமான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது. இந்த சோதோம் குமோராவில் இருந்த மக்கள்லாம் இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், ஹோமோசெக்சுவல்ஸ். அவங்க இப்போது நம்ம ஏதோ இந்த நவீன காலத்தில் தான் இதெல்லாம் பேர்லாம் வருது, இந்த பல கிளைகள்லாம் இதுலேருந்து உருவாகுது அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ உருவான காரியங்கள் இது. அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்கு, இந்த ஓரினை செயற்கையாளர்கள் அப்போவே உருவாகியிருக்காங்க, அதுக்கும் முன்பதாக இருந்தும் உருவாகியிருக்காங்க. இப்போ எதுவுமே புதுசு கிடையாது, வானத்துக்கு கீழே இல்லை, பைபிளில் தான் போட்டு எல்லாமே ஒரு காலத்தில் இருக்குது, இப்போ வேறு வேறு பேரில் வருது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இது இப்படிப்பட்ட ஒரு ஊர் அப்படின்றதுனால ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு சந்துகளிலும் இந்த மாதிரி அருவருப்பு ஓப்பனாகவே நடக்கும், அந்த கேள்வி கேட்க யாரும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 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 ஊர் தான் இந்த சோதோம் குமோரா. இதை குறித்து தெளிவாக நம்ம பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டை, இந்த தூதர்கள் வராங்க பார்த்தீங்களா, தூதர்களை வெளியே அனுப்ப சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. எதுக்குன்னா இந்த காரியத்துக்கு தான். அப்போது தூதர்களாக இருக்கட்டும், அந்த ஊருக்கு யார் விருந்தாளியாக வரட்டும், விருந்தாளிக்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாத ஒரு ஜனங்கள், அவங்கக்கிட்டேயே தவறாய் நடக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் தான் இந்த சோதோம் குமோரா. இப்போது இது தெரிந்து பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னா தெரிந்து தான் பண்ணாங்க. இது ஓப்பனாக நடந்தது. இப்போ எப்படி சந்தெல்லாம் இருக்குது அங்கங்கே மார்க்கெட், அந்த மாதிரி அந்த இடத்துல ஓப்பனாக நடந்த ஒரு காரியம்தான் இந்த காரியங்கள்லாம். இப்போது இவ்வளோ பெரிய அருவருப்பான காரியத்தில் இருந்து தான் ஆண்டவர் லோத்தை வான் பண்ணி என்ன பண்ணுறாரு, கொண்டு போகலான்னு ஆண்டவர் முயற்சி பண்ணுறார். இப்போ இதனால தான், இந்த பாவத்தின் நிமித்தமாய் தான் ஆண்டவர் அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழித்தார் என்று வாசிக்கிறோம். அதுவும் முக்கியமாய் வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணினார் அப்படின்றது. ஆங்கிலத்தில் சல்ஃபர் அப்படின்னு இருக்கும், சல்ஃபர் அண்ட் ஃபயர், சல்ஃபரும் நெருப்பும் ஆண்டவர் வர பண்ணினார் அப்படின்ட்டு. இப்போது பாருங்கள், சல்ஃபர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் அதை குறித்து நல்லா பார்த்துருப்பீங்க, இல்லை அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சல்ஃபரை நீங்கள் எரிக்கும் பொழுது என்ன மாறும், என்னவா மாறும்? யாராவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சல்ஃபரை எரித்து பார்த்துருக்கீங்களா? கலர் இல்லை, அது ப்ளூவாக மாறுன்ற மாதிரி சொன்னாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணோம், அதிலிருந்து சல்ஃபரை எரிக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஒரு திரவம், அது ஒரு கேஸ் வெளியே லீக் ஆகும். அப்படி அந்த கேஸ் காற்றோடு கலக்கும் பொழுது செடியினுடைய இலை பட்டு போகும். இது நான் சொல்லலை, ஆராய்ச்சி சொல்லுது. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்பதாக நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் உண்மையாக நான் செக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ண முடியும், இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது. அப்போது இந்த சல்ஃபரை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு புகை, ஒரு கேஸ் எந்த இலையில் பட்டாலும் அந்த இலை நாசமாக போயிடும். அது மாத்திரம் கிடையாது, ஒரு 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 செடியாகட்டும் மரமாகட்டும் முற்றிலுமாய் அதை அழித்து போட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது இதை நம்ம சுவாசித்தோன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் பல ப்ராப்ளமும் வரும். லங்ஸுக்கு முக்கியமாய் பிரச்சனை தரக்கூடிய ஒரு கேஸ் இதிலேருந்து வெளியே வருது. அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான ஒரு ஒரு திரவம் மாதிரி வெளியே வர்றது. இப்போ முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு நம்ம திருப்பியும் வருவோம், நம்ம பார்த்துட்டு. அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகாக இந்த வேதத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியும். இந்த முக்கியமான காரியத்தை குறித்து திருப்பி அப்புறமா லோத்தினுடைய மனைவியை குறித்து நம்ம தியானிக்கலாம். 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுகிறார், அவரும் அவருடைய குழுவினர்களையும் கூட்டிகிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறார். போகும்பொழுது இந்த சோதோம் குமோராவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அந்த டீம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கடினமாக போராடி ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. ஏன்னா அந்த காலத்தினுடைய பெயர்கள் வேறு, சில பெயர்கள் மாத்திரம்தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. பல நாட்டினுடைய பெயர், பல இடத்தினுடைய பெயர் அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் மாற்றிருக்கு. அப்போ மாற்ற ஒரிஜினல் நேம் அதுக்கு இழந்து போயிடும். அதனால் இந்த குழுவினர்கள் என்ன பண்ணுறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. இந்த சோதோம் குமோராவை தேடணும், கண்டுபிடிக்கணும், இதனுடைய உண்மை தன்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அதனுடைய டைரக்டர், அதனுடைய வழிநடத்துனர் என்ன பண்ணுறார், முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் துரதிருஷ்டவசமாக இறந்து போயிடுறார்.
என்ன காரணம் தெரியாது, இறந்துடுறார் அந்த ஆராய்ச்சி நடுவுலையே. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மாணவர் ஒருத்தர் என்ன பண்ணுகிறார், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் அவர் விட்டு சென்ற இடத்துலேருந்து அந்த ஆராய்ச்சிகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அந்த ஸ்பாட்டை கிட்ட கண்டுபிடிச்சிட்டார். துல்லியமாக கண்டுபிடிக்கல, ஆனால் இதுக்கு பக்கம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கான பல ஆராய்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது. பயங்கரமாக உயிர் சேதம்லாம் நடந்திருக்கு அந்த ஆராய்ச்சியில். எப்படின்னா மனுஷன் உயிர் இல்லை, அது ஒரு பெரிய மலை, பெரிய குன்று, கீழே விழுந்தாச்சுன்னா அது அவ்வளோதான். இப்போ ஒரு 3 கழுதை அது மேலே இன்னொரு பெரிய டீம் போயிருக்காங்க. 3 கழுதையும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அதனுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு செதறி போயிடுச்சு அதனுடைய சரீரம். அப்படிப்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலை மூலமாக தான் கடந்து போய் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2வதாய் பொறுப்பெடுத்த ஆராய்ச்சியாளர் பக்கத்தில் அந்த ஒரு ஒரு லேக், ஒரு நதி இருக்குது, அந்த நதியில் போய் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா ஒரு குளியலை போடலாம், சும்மா ஒரு ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. இவரும் துரதிருஷ்டவசமாய் அந்த தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி இறந்துடுறார். இப்போ சோதோமை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழுவினர்களில் முதல்ல ஒரு ஹெட்டும் இறந்துடுறாரு, காரணம் தெரியல. 2வதாய் தேடின நபர் ஃப்ரீ டைமில் குளிக்க போய் அந்த இடத்துல இறந்துடுறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி குழுவினருக்கு பெரிய அதிர்ச்சி. இப்போ நல்ல காரியம், ஒரு பெரிய ஒரு வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க போகிறோம், இப்படி இழப்புக்கு மேலே இழப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போது 1973 காலகட்டத்தில் தாமஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளரும் வால்டர் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், 2 பேருமே இந்த ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2வதாய் விட்டு சென்றார்ல ஒருத்தர், அவருடைய பணியை இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க, அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் டைரக்டர்ஸாக, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு டைரக்டர்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்கள நியமிக்கிறாங்க அந்த குழு. இப்போ அவங்க கையில் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க விட்ட இடத்துலேருந்து. இப்போது வேதத்திலிருந்து பல இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆனால் லோத் எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார், ஜோவார் அப்படின்ற இடத்துக்கு தான் போய் சேர்ந்தார். அப்போது எங்கேருந்து ஆரம்பித்தா இந்த சோதோம் குமாராவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும்போது பல நூல்களை வாசிக்கிறாங்க, பல காரியங்களை குறித்து கண்டுபிடிக்கிறாங்க, போய் இரவும் பகலுமாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கடைசியாய் ஜோவார் அப்படின்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அந்த குழுவினர்கள். ஏன்னா அந்த இடத்துல தான் லோத் கடைசியாக கடந்து சென்றார். ஆண்டவர் அந்த இடத்தை மாத்திரம்தான் தண்டிக்கலை. பாருங்கள், இந்த ஜோவார் அப்படின்ற இந்த பட்டணத்தை குறித்து ஏசாயா 15வது அதிகாரத்தில் குறிச்சிருக்கு, எரேமியா 48வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசாயா எரேமியா காலகட்டத்திலும் இந்த ஜோவார்ன்ற பட்டணம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது முக்கியமாக இந்த இடத்த குறித்து பார்க்கணும், கண்டுபிடிக்கணும்னா அவங்கக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மடபா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் யோர்தான் பக்கத்தில். இந்த மடபா அப்படின்ற பகுதியில் மடபா சபை, அந்த இடத்துல ஒரு சபை இருக்குது, 6வது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அப்போது இந்த சபைக்கு போய் பார்க்கும் பொழுது, பல ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது, இந்த சபையினுடைய தரையில் அந்த மொசைக் டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த காலத்தினுடைய மொசைக், அந்த கற்கள் கலர் கலராக இருக்கும், தரையிலேயே மேப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஊர் அப்போது அந்த காலத்தில். அப்போது இதை பார்த்த உடனே பெரிய ஒரு சந்தோஷம், ஏன்னா இது வரைக்கும் எவிடன்ஸே கிடைக்கல எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மடபா மேப் அப்படின்வாங்க, அதாவது சபை வளாகத்துக்கு உள்ள, சர்ச்சுக்கு உள்ள தரையில் மொசைக் டைல்ஸில் அது அப்படியே வரைஞ்சி, அதாவது அந்த டைல்ஸை செட் பண்ணி மேப்பாகவே இருக்கும். அந்த மேப் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேப்பை கண்டுபிடிச்ச உடனே பெரிய ஒரு துப்பு கிடச்சிருக்கு அந்த ஆராய்ச்சி குழுவுக்கு. அப்போது அந்த ஆராய்ச்சியில் அந்த ஒரு சின்ன ஒரு இடமா தான் இருக்கும். இப்போ நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்பதாக இந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக இருந்து என்னுடைய ஆராய்ச்சி என்ன பண்ணிட்டேன், தொடங்கி ஒரு பேஜ் ஃபுல்லாக அதனுடைய ஒரிஜினல் ஆத்தர்ஸு, அதனுடைய ஆர்கியாலஜியை, தொல்பொருளுடைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து நான் என்ன பண்ணேன் படிக்கும்போது, இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப 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 சுருக்கி சொல்கிறேன், செய்தி 1 ஹவர்ன்றதுனால. இது வந்து இந்த ஆராய்ச்சியை பற்றியே ஒரு 3 மணி 4 மணி நேரம் எடுக்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில். இப்போது இதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ற கடைசியாக சொல்கிறேன் நான்.
அப்போது அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கும் பொழுது ஜோரா அப்படின்ற ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தரையில் மேப்பில். கிரேக்கத்தில் ஜோரா, அந்த ஜோரா தான் எபிரேயத்தில் ஜோவார். அந்த இடத்தை கண்டுபிடிச்ச உடனே இப்போ ஜோவார் தெளிவாயிடுச்சு. இந்த பக்கம் தான் ஜோவார் அப்படின்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க, அந்த இடம் தான் ஜோவார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, பல வசனங்களையும் சேர்த்து, இந்த ஏசாயா, எரேமியா, இப்படி பல வசனங்களையும் கோர்த்து சேர்த்து பார்த்தோன்னா எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது கடைசியாய் ஜோவார் இந்த சவக்கடலுக்கு பக்கத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது இன்னும் துல்லியமாய் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் அந்த சைடு, அதாவது சவக்கடலுக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடம் இந்த ஜோவார்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாய் இந்த 2 இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட சோதோம் குமாரா, அதனுடைய முன்னதையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபத்ரா, நிமேரா ஏதோ ஒன்று. இப்போ இந்த பாபத்ரா, நிமேரா அப்படின்ற 2 இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாபத்ரானா வேறு ஒன்றும் இல்லை சோதோம், இந்த நியூமேரானா வேறு ஒன்றும் இல்லை இந்த கொமோரா தான் நியூமேராவாய் என்ன பண்ணியிருக்கு, காலகட்டத்தில் மாறி இருக்கு. அப்போது இந்த சோதோம் தான் பாபத்ரா, இந்த நியூமேரா இதுதான் கொமோரா அப்படின்ட்டு 2 பட்டணத்தை சோதோம் குமாராவை கண்டுபிடிக்கிறாங்க 1973 அந்த காலகட்டங்களில். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த பாபத்ரா அதாவது சோதோம், நியூமேரா அதாவது அந்த கொமோரா அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. வழக்கத்தை போல் பயங்கர ஆச்சரியமான பொருட்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னென்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போன பானை ஓடு கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷ எலும்புகளை என்ன பண்ணுகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து சாம்பல், அவங்க போய் அந்த இடத்துல போய் தோண்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லேயருக்கு மேலே முழுக்க கருப்பு கலர் லேயரில் இருக்கும். இது ஒரு சின்ன இடம்லாம் சொல்ல முடியாது, பெரிய இடம். நம்ம ஒரு 1000 பேர் போய் அந்த இடத்துல சாம்பல் போட்டாலும் அவ்வளோ வராது. அப்போது அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாகவே சாம்பல் லேயர் தான் மேலே. அதுக்கு மேலே இப்போது இந்த காலத்தில் வரப்பட்ட மண்ணெல்லாம் அப்படி மேலே இருக்குது. அப்போது அந்த ஆஷஸ், அந்த சாம்பல், அடுத்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த டெக்ஸ்டைல்ஸ், துணிகள், அடுத்து கயிறு, அடுத்து விதைகள், அடுத்து ரொம்ப ஆச்சரியமாக திராட்சை கொலை சுருங்கி போய் ஒரு முழு திராட்சை கொலையை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எவிடன்ஸும் ஒரு டேட்டோடு போய் மேட்ச் ஆகுது. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கல காலம், 3வது வெங்கல காலம் கிறிஸ்துவுக்கு முன்பதாய், எண்ட் ஆஃப் பிரான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்கல காலம். இப்போ இந்த காலத்துக்கு இது மேட்ச் பண்ணுறாங்க. இது எப்படி மேட்ச் பண்ணுவாங்கன்னா சும்மா ஓகே இது இந்த காலம் அந்த காலம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆராய்ச்சியில் அந்த துவல்களை எல்லாம் சேகரித்து அதில் படிஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்க்கு. அப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் காரியத்தை துருவி எடுத்து அதை பல ப்ராசஸ் வழியாக போட்டு அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டு கிறிஸ்தவர்கள் அப்படியே சும்மா கண்ணை மூடிட்டுலாம் கொடுத்துட மாட்டாங்க. பல ஆராய்ச்சி நிறுவனங்களும் பல இன்ஸ்டியூட்டும் இதை உட்காந்து முடிவு பண்ணுகிற ஒரு காரியம். அதனால் தனிப்பட்ட நபர் இதை கொண்டு வர முடியாது. அப்படி இந்த தேதிகளை எல்லாம் ஒரு டேட் பண்ணுறாங்க. அந்த டேட் கரெக்டாக ஆபிரகாமும் லோத்தும் வாழ்ந்த காலம். இந்த காலத்துக்கு தான் இந்த திராட்சை கொடியாகட்டும், இந்த பானையாகட்டும், இந்த துணியாகட்டும், விதைகளாகட்டும், அதாவது கிறிஸ்துவுக்கு 4000 வருடத்துக்கு முன்பதாய் அப்படின்ட்டு அந்த கார்பன் டேட்டிங்னுடைய ரிசல்ட் காமிக்குது. அப்போ அந்த 4000 வருடம் சொல்லும் பொழுது லோத்தும் ஆபிரகாமும் வாழ்ந்த அதே காலகட்டம் தான் பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, அங்கே இருந்த மண்ணெல்லாம் பயங்கரமாக அரிச்சு போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்குது, ஒரு பெரிய படம் மாதிரி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு இருக்குது. அங்கே போய் ஆராய்ச்சியாளர்கள் போய் வீடியோ எடுத்து போய் பல ஃபுட்டேஜ்லாம் இருக்குது லைவாக. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வேதத்தை குறித்து தானே ஆர்வம் வரும். அப்போது அந்த இடத்தை குறித்து நம்ம இன்னும் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா அந்த ஆராய்ச்சியில் சார்கோல் கரி, பயங்கரமான கரி நிறைந்த ஒரு இடமா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருந்த சுவர்களெல்லாம் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது.
இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, திருடங்க இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனால் பாருங்கள், சோதோம் குமாரா இருக்குது, இவங்களுடைய சுடுகாடு இருக்குல்ல, அதாவது புதைக்கக்கூடிய இடம், அது சில மைல் தூரத்தில் இருக்குது, சில அடி தூரத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு கத்தி கிடையாது, அம்பு கிடையாது, ஈட்டி கிடையாது. அந்த இடத்துல போர் நடந்து இந்த இந்த பர்னிங், இந்த இன்சிடென்ட், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஒரு நபர் இதை அட்டாக் பண்ணாருங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னென்னா, சல்ஃபர் பால் அந்த இடத்துல காணப்படுது. இப்போ நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தது போல் கந்தகம் அதானே, கந்தகம் தான் அதுக்கு பேர். கந்தக பந்து, சல்ஃபர் பால் அந்த இடத்துல முழுவதுமாய் அந்த இடத்துல காணப்படுது. அது மாத்திரம் இல்லை, அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அந்த சல்ஃபர் எடுத்து எரிக்கிறாரு, அது அப்படியே அந்த பெரிய கட்டி கல் மாதிரி இருக்குது, அது அப்படியே கரைஞ்சி என்ன பண்ணுது, லிக்விட், இந்த கேண்டில்லாம் ஊற்றுவாங்கள்ல, அதை போல் கீழே ஊற்றுது. இப்போது இந்த சல்ஃபர் பாலை குறித்து நான் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடம் முழுக்கவும் அப்படியே தான் இருக்குது. இப்போ எப்படி மண்ணில் அந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு பகுதி மலை பிரதேசத்துக்கு போனால் கல் அங்கங்கே இருக்கும், அதை மாதிரி இந்த இடத்துல மண்ணுக்கு உள்ளேயும் இருக்குது, மண்ணுக்கு வெளியிலையும் இருக்குது, மண்ணுக்கு நடுவுலையும் இருக்குது மாட்டிட்டு. பாருங்கள், இது எல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, வேதம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குது. ஆண்டவர் ஒன்றை கூட மறைச்சி நம்மக்கிட்ட மாற்றி சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. இப்போது பூமியை எவ்வளோக்கு எவ்வளோ ஆராய்ச்சி செய்வோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேதம் உண்மை என்று என்ன பண்ணலாம், நம்ம நம்பலாம். அப்போது இந்த காரியம்லாம் குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சபக்கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த சோதோம் குமாரா இருக்குது. 4000 வருடத்துக்கு முன்பதாய் நடந்ததை தெளிவாக என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கு தோன்றினாலும் அந்த இடத்துல அதே தான் இருக்குது அப்படின்றதை எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் நம்ம பார்க்கலாம். திரும்பி 25வது வசனத்தை வாசிப்போம். நம்ம அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, அந்த ஆராய்ச்சியில் முடிவில் 2024வது வருடம் இந்த நாள் வரைக்கும் அந்த சோதோம் குமோரா, அதாவது பாபதரா நிமேரா அப்படின்ற பகுதியில் சோதோம் குமாராவில் இன்றைக்கும் அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஒன்றுமே கட்ட முடியாது, அந்த இடத்துல ஒரு செடியும் வைக்க முடியாது. அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம் போல் அது. அப்போ அந்த இடத்துல ஆடு மாடுலாம் மேய்க்க முடியாது, செடி நட முடியாது, வீடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வரைக்கும். பாருங்கள், அதனுடைய சோதோம் குமாரனுடைய சோகமான அந்த முடிவு பாருங்கள். அதில் ஒரு சின்ன நபர் கூட தப்பிக்க முடியல. ஒரு சின்ன ஒரு ஆள் கூட, சின்ன பையன் முதல் கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் இந்த அக்னி கந்தகமும் அது பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இறந்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்த சோதோம் குமாரா எப்படிப்பட்ட ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா, நல்லா பசுமையாக இருந்தக்கூடிய ஒரு இடம் இல்லை, நம்ம கூட வாசிக்கிறோம். ரொம்ப பசுமையாக இருந்தக்கூடிய ஒரு இடம், நல்ல ஆடு மாடலுக்கு ஏற்ற ஒரு இடம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தில் இதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இது அழிவுக்கு முன்பதாய் நடந்த காரியம். 13வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, அந்த இடத்துல தாவரியல் ஆராய்ச்சியாளர்கள் போய் அவங்க பங்குக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரிசல்ட், இந்த இடத்துல இந்த 4000 வருடத்துக்கு முன்பதாய் இருந்தக்கூடிய அந்த மண்ணெல்லாம் எடுத்து செக் பண்ணும் பொழுது இந்த சோதோம் குமாராவில் பயங்கர செழுமையான ஒரு தேசம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்லி, கோதுமை, திராட்சை, அத்தி, ஃப்ளாக்ஸ் சீடு, அது மாத்திரம் கிடையாது, டேட்ஸு, ஒலிவ மரம், இப்படி பல மரங்களும் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு இடம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த சோதோம் குமாரா? செமையாய் செழிப்பாக இருந்த ஒரு இடம். அது முக்கியமாய்
ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல இல்லை, வசனம் தான் சொல்லுது, கர்த்தருடைய தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ செழுமையாக இருந்த ஒரு இடம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? இன்றைக்கு வரைக்கும், இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிற, நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தும் அப்படியே தான் இருக்குது. 4000 வருஷமாய் சும்மா இருக்கிற ஒரு இடம். இப்போது ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பாக இருந்தாலும் இப்போது அது பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமா என்ன பண்ணிடுது, மாறி இருக்கு. பார்த்தீங்களா, இந்த சோதோம் குமாரனுடைய ஆரம்பம் பயங்கர அமோகமாக இருந்தது, பயங்கர செழிப்பாக. லோத்தே பார்த்து, அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்து, நான் இங்கே போனால் பொழைச்சி. இப்போ அந்த நாடா இஸ்ரவேலில் தான் இருக்குது, யோர்தானுக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்போது அடுத்து வருது, அதே இஸ்ரவேலில் தான் இருக்குது, அந்த சவக்கடல் பக்கத்தில் தான் இருக்குது, சேம் லொக்கேஷன் தான். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஆரம்பம் பயங்கர உற்சாகமாக இருந்தது. இந்த சோதோம் குமாரனுடைய ஆரம்பம் பயங்கர செழிப்பு, என்ன பயங்கர மரம் செடி கொடி, என்ன தண்ணிக்கு அங்கே பஞ்சமே இல்லை அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போது அற்பமான ஒரு முடிவாக என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்கு.